விழுப்புரம் ஆட்சியர் அலுவலகம் எதிரே பொதுமக்களிடம் கோரிக்கை மனுக்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெற்று வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். விவரங்களோடு செய்தியாளர் காமராஜ் இணைந்திருக்கிறார். காமராஜ், பொதுமக்களிடம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மனுக்களை பெற்று வரும் காட்சிகளை பார்க்க முடிகிறது. கூடுதல் விவரம் என்ன? தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் 2 நாள் பயணமாக விழுப்புரம் மாவட்டத்தில் வருகை புரிந்திருக்கிறார். நேற்றைய தினம் திண்டிவனம் பகுதியில் வருகை புரிந்த அவர் அந்த பகுதியில் கோரிக்கை மனுக்களை பெற்றார். அதனைத் தொடர்ந்து விழுப்புரத்தில் இருக்கக்கூடிய அரசியல் வெங்கடரமணன் செல்வி அவர் தற்போது விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முதலே இருந்து ஜானகிபுரம் தேவநேம்பல் காலேஜ் அருகே வரை நடந்தே சென்று பொதுமக்களிடம் கோரிக்கை மனுக்களை பெற்று வருகிறார். மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பெண்கள் பகுதி சார்ந்த மனுக்களை அளித்து வருகின்றனர். அது மட்டும் இல்லாமல் பெண்களுடன் செல்ஃபியும் எடுத்துக் கொண்டார். தொடர்ந்து அந்த நிகழ்ச்சி இந்த கோரிக்கை மனுக்களை நடந்தே சென்று பெற்ற பிறகு அருகே இருக்கக்கூடிய வலுத்திட்ட பகுதியில் 133 கோடி மதிப்பீட்டில் 116 திட்ட பணிகளுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். அதனைத் தொடர்ந்து புதிதாக 425 கோடியில் முடிவுற்ற 231 பணிகள் முடிவுற்ற அந்த பணிகளை துவக்கி வைக்கிறார். அதனைத் தொடர்ந்து 324 கோடியில் 35,003 நபர்களுக்கு மக்கள் நலத்திட்ட உதவிகளை வழங்குகிறார். இந்த பணிகளை முடித்துக் கொண்டு அது மட்டும் இல்லாமல் இங்க இருக்கக்கூடிய கோவிந்தசாமி மணிமண்டபம், முன்னாள் அமைச்சரான கோவிந்தசாமியுடைய மணிமண்டபம் மற்றும் இடஒதுக்கீடு போராட்டத்தில் உயிர் நீத்த 21 தியாகிகளுக்கு கட்டப்பட்ட இந்த மணிமண்டபத்தை திறந்து வைக்கிறார். மணிமண்டபத்தில் குறிப்பாக அவர்களுடைய புகைப்படங்கள் இடம்பெற்றிருக்கிறது. நூலகத்துடன் கூடிய மணிமண்டபமாக அமைக்கப்பட்டிருக்கிறது. இதனை திறந்து வைத்த பிறகு நலத்திட்ட உதவிகளை வழங்குகிறார். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி காமராஜ்.